இங்க பாருங்க, எங்கிட்டு சுத்தினாலும் நீங்க எங்க மேல கை வைக்கிறதே புலப்பா போச்சு. அதனால நாங்க மாநில சுயாட்சியை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி தீர்மானத்தை போட்டு உங்களை உண்டு இல்லைன்னு பண்ண போறோம்னு முதலமைச்சர் தீர்மானத்தை போட்டாரலாம். பசியால் வாடி தவிக்கும் தன்னுடைய குழந்தைக்கு என்ன உணவு கொடுத்திட வேண்டும் என்பது அந்த குழந்தையின் தாய்க்குத்தான் தெரியும். ஆனால் அந்த குழந்தை உண்ணும் உணவை, கற்கும் கல்வியை, கடந்து செல்லும் பாதையினை டெல்லியிலிருந்து யாரோ ஒருவர் தீர்மானித்தால் கருணையை உருவான தாய்மையும் பொங்கி எடத்தானே செய்யும். தொடர்ந்து மாநிலங்களின் உரிமை பறிக்கப்பட்டு வரும் இந்த இக்கட்டான சூழலில் கூட்டாட்சி கருத்தியலை வலியுறுத்தும் வகையிலும் ஒன்றிய மாநில அரசின் உறவுகளை, அதற்குரிய கொள்கைகளை மேம்படுத்திடவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிக்கூறுகள், நடைமுறையில் உள்ள சட்டங்கள், ஆணைகள் ஆகியவற்றை அனைத்து நிலைகளிலும் ஆராய்ந்து மறு மதிப்பீடு செய்திடவும் மற்றும் அதற்குரிய நடவடிக்கைகளை அரசுக்கு பரிந்துரை செய்திடவும் உயர்மட்ட அளவிலான குழு ஒன்றினை அமைப்பதென்று மிக மிக அவசியமாக வந்திருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்சநீதிமன்ற மேலாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களை தலைவராக கொண்ட குழு அமைக்கப்படுகிறது. இதன் உறுப்பினர்களாக இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் மேலாள் துணைவேந்தரும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியுமான திரு அசோக் வர்தன் ஷெட்டி அவர்களும், தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் மேலாள் துணைத் தலைவர் பேராசிரியர் மு. நாகநாதன் அவர்களும் இருப்பார்கள்.